SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. Juicy, spark the happiness, quench your thirst naturally. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. உலகம் முழுக்க இருந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அந்த மாதிரி அவங்களோட வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்க எழுதின வார்த்தைகள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. அலங்காரம்ன்றது வந்து என்னன்னா தோரணங்கள் மட்டும் அலங்காரம் இல்லை, பல வீட்டில் குழந்தை செல்வம் நம்மளால வரப்போகுதுன்னு சொல்றேன். இந்த பிரெக்னன்சி பாசிட்டிவ் கார்டெலாம் மிகப்பெரிய இது வந்து ஆபரணம். எனக்கு நான் தான் தெரியுதா ஒளிஞ்சிக்கிறேன். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கிறவங்கலாம் எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் மெமரிஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த கேஷீட்ல ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அது என்னுடைய பட்ட பேருக்கும் சேர்ந்த ஒரு பேரு. அது என்ன என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்க பேர் என்னது? Queen of Two Lanes. கரெக்ட். நம்மளோட தலைமுறை, தமிழர்களோட தலைமுறை எப்படி இருந்ததுன்னா, மாமியாரும் மாசமா இருப்பாங்க, மருமகளும் மாசமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு 8 பிள்ளை 10 பிள்ளை பெத்த தலைமுறையில ஒரு பிள்ளையாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற அவலம் வந்திருக்குல்ல. உண்மையாவே என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம மாறி? பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வரதே 9 வயசுல இருந்து 10 வயசுல வயசுக்கு வராங்க. சொப்பு சாமா வச்சு விளையாடுற குழந்தை வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவோம். எவ்வளவு பயமா இருக்குல்ல. நிறைய அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான அளவுக்கு புரோட்டீன் புரோட்டீன் புரோட்டீன்னு சொல்லி ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிச்சுன்னா 6 மாசம் ஆகும் அது வந்துட்டு முட்டை இடுறதுக்கு, வளர்ற சைஸ்க்கு வர்றதுக்குலாம். ஆனா இப்ப 45 நாள்ல நம்மளுக்கு கடையில கிடைக்குது. வாரம் ஒரு முறை நான்வெஜ் சாப்பிட்டு இருந்த காலம் போய் 3 நேரமும் நான்வெஜ் இருக்கு எல்லா வீட்லயும். அப்ப அது எவ்வளவு கெடுதல்ல. முன்னாடிலாம் சாதம் இவ்வளோ பெருசு இருக்கும், 1 ஸ்பூன் பருப்பு போட்டு 1 சொட்டு நெய் விட்டு சாப்பிடுவாங்க. இப்ப பருப்பு இவ்வளோ இருக்கு, சாதம் கொஞ்சம் போட்டு நெய் ஊத்துறாங்க. நம்ம வசதியை உணவுல காமிக்கிறாங்க. கார்போஹைட்ரேட் சுத்தமா கட் பண்ணிட்டு வெறும் புரோட்டீனா எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, உடற்பயிற்சி இன்மை. இந்த PCODன்ற வார்த்தை வந்து பூதாகரமா இருக்கு. இது இருக்கிறதுனால பெண்களுக்கு மாதவிட ஒழுங்கா ஆகுறதுல ஹார்மோன் இம்பேலன்ஸ். கல்யாணம் ஆனா சரியாயிரும் மட்டும் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனா கணவன் ஒருத்தர் வருவாரே தவிர நீர்க்கட்டி எப்படி குணமாகும்? இப்ப மாதவிட ஒழுங்கா ஆகல, பருத்தி பால் குடிக்கலாம். பருத்தி பால்னா என்னன்னே தெரியாது இப்ப இருக்கவங்களுக்கு. பருத்தி பால் குடுக்கறது இல்ல. ஒரு பைனாப்பிள் ஜூஸ், ஒரு பப்பாளி, ஒரு எள்ளுருண்டை குடுக்கறது இல்ல. பெண் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து பீரியட்ஸ் வர வைக்கிறது இல்ல. மாதவிட ஆகலையா 21 நாள் அட்டை மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. போனே பேசாம ரெகுலரா பேண்ட் பாக்கெட்ல 8 மணி நேரம் ஒரு ஆண் வந்து போன் வச்சுட்டே இருந்தா அவங்களோட விந்து குறையும்ன்றது நிறைய ஆய்வுகள் இருக்கு. கொஞ்சம் வருஷங்கள்ல அந்த Y குரோமோசோமே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஆய்வுகள் பண்றாங்களாம். கேட்கவே பயமா இருக்குல்ல. மேம், மே ஐ கம் இன்? வணக்கம், வாங்க வாங்க SRK. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். எப்ப பார்த்தாலும் நீங்க பிஸியாவே இருக்கீங்க. இல்லை, இன்னைக்கு உங்களை விடுறதா இல்லை, எப்படியும் ஒரு பேட்டி எடுத்துடலான்னு. கலாட்டால இருக்கிறதுனால ரொம்ப கலாட்டா பண்றீங்க. ஆமா மேம், அதனால தானே கலாட்டா. உங்களோட இது பாக்குறேன், அந்த கன்சல்டேஷன் ரூம் அப்படின்றதெல்லாம். சோ பாக்குறதுக்கு நிறைய என்னோட வீடியோஸ்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதான் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, என்ன இவங்க இவ்வளவு வித்தியாசமா இருக்கே அப்படின்றதெல்லாம். எனக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? இந்த டேபிள்யா? எஸ், டேபிள். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கலாட்டாக்கு வந்து என்னோட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா கலாட்டான்றது என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தது மாதிரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆகி மக்களுக்கு நல்ல விஷயங்களும் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களும் கொண்டு போகணும் அப்படின்னு எடுத்திருக்கிறவங்களுடைய முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன் அப்படின்னு தாண்டி எல்லாரையும் ஃபேமிலியாக இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் போய் ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டு வரணும். எல்லா குடும்பங்களையும் நம்ம குடும்பமாக நினச்சி கலாட்டா குடும்பத்தில் சேர்த்து ட்ரை பண்ணுற உங்களோட பெரிய விஷனரிக்காக கலாட்டாக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் SRK அதில் ஏற்கனவே நம்ம பல வருஷமாக கை கோர்த்து ஒரு சகோதரன் சகோதரியாக இதில் பயணிச்சிட்ருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க இருந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கவலையோட கண்ணீரோட எங்கேயாவது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரியணும் கடவுளே, அவங்க வந்துட்டு இங்கே வந்து குழந்தை பிறக்கணும்னு சொல்லி சாமி கிட்ட தவறுந்து வரம் வாங்குவாங்களே, அந்த மாதிரி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி அப்போ இவங்க வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வருவாங்க. வந்து நிறைய பேர் வந்து இது வரைக்கும் கன்சீவ் ஆக்குமோ ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவேன்னா ப்ரெக்னென்ட் உடனே ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக மட்டும் இருந்தது. ஒரு 4-5 வருஷம் நான் பெருசாக அதை மைண்ட் பண்ணிக்கல. ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போது திடீர்னு என் கிளினிக்கில் இருக்க ஸ்டாஃப் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபோனில் சொன்னேன், வாட்ஸ்அப்பில் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அனுப்புவாங்க பேஷண்ட்ஸ். டக்குன்னு ஒரு நாள் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில, என் டேபிள் வந்து வேறு மாதிரி இருக்கும். என்கிட்ட பிறந்த குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் அடுக்கி வச்சுருப்பேன்.
அதெல்லாம் எடுத்து வெளியே ஒரு பெரிய, இப்போ நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், வெளியே ஒரு பெரிய, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கிளினிக் மாறும்போது என்னோட ஃபோட்டோவில் அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோலாம் பண்ணி ஒரு பெரிய கொலாஜ் பண்ணி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார். அப்புறம் இந்த டேபிள் காலியாகவே இருந்தது. அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து இட் வாஸ் நாட் அ குட் டே ஃபார் மீ. எனக்கு வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தப்போ என்னோட ஸ்டாஃப் வந்து என்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் கார்டு ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்து சும்மா அந்த பேப்பர் ஃபுல்லாக இங்கே டெக்கரேட் பண்ணிட்டு வச்சுட்டு, டெக்கரேட் அலங்காரம்ன்றது வந்து என்னென்னா தோரணங்கள் மட்டும் அலங்காரம் இல்லை, பல வீட்டில் குழந்தை செல்வம் நம்மளால் வரப்போகுதுன்னு சொல்கிறேன். இந்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் கார்டெலாம் மிகப்பெரிய, இது வந்து ஆபரணம் எனக்கு, நகைகள் மாதிரி. இதை வந்துட்டு எப்பவுமே அம்மன்லாம் வந்துட்டு போட்டுப்பாங்கல்ல நிறைய, அந்த மாதிரி எனக்கு இது வந்து பெரிய ஆபரணம் மாதிரி தோணும். அந்த மாதிரி அவங்களோட வார்த்தைகள், ஒவ்வொருத்தவங்க எழுதின வார்த்தைகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டுடே செக் பண்ணது இப்போ பாசிட்டிவ் வந்திருக்கு மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, எத்தனை வருஷம், 4 வருஷம் கல்யாணம் ஆயிட்டு. ஸோ இது எவ்வளோ பெரிய பெரிய அவங்களோட உலகத்திலேயே ரொம்ப பெரிய செல்வம் வந்து குழந்தை செல்வம். அது வந்துட்டு இல்லைன்னு ஏங்குற ஒருத்தவங்களுக்கு இது பாசிட்டிவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அதுவும் இயற்கையாக நேச்சுரலி த்ரூ ஹோமியோபதி மெடிசன்ஸ் இதெல்லாம் ஒரு நாள் வச்ச உடனே நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இந்த இது வித்தியாசமா இருக்கேன் மேம். வித்தியாசமா இருக்கா? இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தீங்களா? நான் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கல. எப்பவுமே கார்ட்டூன், நம்மளோட கார்ட்டூன் இமேஜஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கிறவங்கலாம் எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் மெமரிஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க அது ஒரு ஸ்பெஷல் பின்னாடி டாக்டர் ஆஷாவில் நின்று எழுதி எனக்காண்டி டிசைன் பண்ணி, இதில் என்னோட நான் தான் தெரியுதா ஒளிஞ்சிக்கிறேன் பின்னாடி. ஓகே, நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கா? இப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல ஏஐல என்னென்னலாம் வரப்போதோ தெரியல. ஓகே, இது வந்துட்டு நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா இன்னும் ஒரு பிரமிப்பா இருக்கும். அண்டு கலாட்டால வந்து இன்னைக்கு இந்த இன்டர்வியூ பார்க்குற எல்லாரும் இயற்கையாக ஈஸியாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான டிப்ஸ்லேருந்து குழந்தை இல்லைன்னு கவலையோட கண்ணீரோடு இருக்கவங்களுக்குலாம் ஒரு தீர்வு, ஒரு எப்பவுமே நம்ம என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பேச மாட்டோம். நம்மளோட பழக்கம் என்னென்னா எதனால் வருது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணும், இதுக்கு என்ன நம்ம பண்ணால் குணமாகலாம், எப்பவுமே நம்ம அப்படி தானே பேசுவோம். அதே மாதிரி பேசிடுவோம், வெளியே போய் பார்த்துருவோம். இது வந்துட்டு கிளினிக்கோட இன்ஃபர்டிலிட்டி கேஷீட். இந்த கேஷீட்ல ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அது என்னுடைய பட்ட பேருக்கும் சேர்ந்த ஒரு பேரு. அது என்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்க பேர் என்னது? Queen of Two Lines. கரெக்ட், thank you. Queen of Two Lines. மக்களா பார்த்து அன்போட எனக்கு வெச்ச பேர். இப்போ புரிஞ்சிச்சு எனக்கு. இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல, சோ குழந்தை இல்லாதவங்க வந்து கேஷீட் போடும்போது ஒரு மங்களகரமா பாசிட்டிவ் நோட்டா இருக்கும்ல. இந்த கேஷீட்ல வந்துட்டு இப்படிதான் இருக்கும் எங்க கிளினிக் கேஷீட். அதுக்காக தான் இதெல்லாம் இந்த பிங்க்ல இதே மாதிரி லைன்ஸ். ஆமா, ஒவ்வொரு கேஷீட் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். ஓகே, இதுல வந்து என்னன்னா இப்ப பித்தப்பை கல்னா பித்தப்பை என்ன கலர்ல இருக்கு? பித்தப்பைல இருக்க பித்தம் வந்து கிரீன் கலர். சோ அந்த கேஷீட் கிரீன் கலர்ல இருக்கும். கிட்னிக்கு வந்து கொஞ்சம் இது வந்து ஆட்டிசம் கேஷீட். இது பித்தப்பை கல் கேஷீட். இது வந்துட்டு கிட்னி. ஓகே. இன்னைக்கு இந்த குழந்தையின்மை அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது பார்க்குறோம். எத்தனையோ பேர் முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மகப்பேறு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னன்னா நம்மளோட தலைமுறை, தமிழர்களோட தலைமுறை எப்படி இருந்ததுன்னா மாமியாரும் மாசமா இருப்பாங்க, மருமகளும் மாசமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்ற தலைமுறையில ஒரு பிள்ளையாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற அவலம் வந்திருக்குல்ல, அது கொஞ்சம் வேதனையா இருக்கு. அதுதான் இப்போ என்ன பிரச்சனை மேடம்? இன்னைக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்றோம், லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொல்றோம். இதுக்கு உண்மையாவே என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம மாறி இருக்கோம்? முதல்ல வந்து என்னன்னா, ஆண் பெண் வந்து திருமணமான கொஞ்ச நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 months வந்து குரூஷியலான பீரியட். சம்டைம்ஸ் பிளானிங்னு சொல்லி என்ஜாய் பண்றோம், குழந்தைய தள்ளி போடுறோம்னு சொல்றாங்க. அது முதல் தவறு. அது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபர்டைல் ஏஜ், இன்னொன்னு அந்த ஃபர்டைல் ஏஜ்ன்றது பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வரதே 9 வயசுலேருந்து 10 வயசுல வயசுக்கு வராங்க. 10 வயசு 12 வயசுல வயசுக்கு, அதாவது நம்மளாம் வயசுக்கு வரதுனா 12 வயசுலேருந்து ஒரு 14 15 வயசு தான் வயசுக்கு வரணும். நம்மளாம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஆனுவல் லீவு, 10th ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது நாலாம் ஏஜென்ட் பண்ணு 15 வயசு. ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகும்போதே என்னாச்சு கேட்குறாங்க. ஏன்னா எல்லார் குழந்தைங்களும் 10 வயசுல 9 வயசுல, அதாவது
2வது 3வது படிக்கிற குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான் வச்சு விளையாடுற குழந்தை வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லும்போது எவ்வளவு பயமா இருக்குல்ல. பெண் பிள்ளைகள் பெற்ற எல்லா அம்மாக்கும் பயமா இருக்காது இல்லையா? முதல்ல அதுல ஆரம்பிக்கணும். ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தைங்களுக்கு பாக்கெட்ல அடைச்ச சாப்பாடு, என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கணும். இப்போ நான் என் மகளுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு முட்டைனா ஒரு கரு 21 நாள் அடை வச்சா உயிருள்ள ஒரு குஞ்சு வரும். கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ அது வந்து அதுக்கு உயிர் இருக்கு. அந்த மாதிரி 21 நாள் அடை வச்சு உயிருள்ள ஒரு குஞ்சு வரலன்னா, அந்த முட்டைக்கு வந்து உயிர் இல்லைன்னா அதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்ப நம்ம வாங்குற கடையில ஒரு முட்டை, அது வந்து சேவல் மிதிச்சு கோழி முட்டையிடல, 21 நாள் அடை வச்சா குஞ்சு பொரிக்கல. அப்ப அந்த முட்டையை நான் என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு கண்ணுக்கு தெரியல உயிர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு நாட்டுக்கோழி அந்த கண்ட்ரி பிரீட்ஸ் ரொம்ப குறைச்சு நிறைய அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான அளவுக்கு புரோட்டீன்னு சொல்லி ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிச்சுன்னா 6 மாசம் ஆகும் அது வந்துட்டு முட்டை இடுறதுக்கு, வளர்ற சைஸ்க்கு வர்றதுக்குலாம். ஆனா இப்ப 45 நாள்ல நம்மளுக்கு கடையில கிடைக்குது. ஸோ எப்பயோ ஒரு தடவை ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது சாப்பிட்டா பரவாயில்ல, வாரம் ஒரு முறை நான்வெஜ் சாப்பிட்டு இருந்த காலம் போய் காலையில மத்தியானம் நைட் 3 நேரமும் நான்வெஜ் இருக்கு எல்லா வீட்லயும். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் திருப்பி ஒரே எண்ணெயில், இப்போ அம்மானா ஒரு தடவை எண்ணெயில் வறுத்துட்டு அந்த எண்ணெய் கீழே கொட்டிட்டு அடுத்து சமைப்பாங்க. கடையில் 15 நாள் ஒரே எண்ணெயில் தான் வறுப்பாங்க, பாமாயில் தான் வறுப்பாங்க. அப்போ அது எவ்வளோ கெடுதல். இது மட்டும் இல்லை, உடற்பயிற்சி இன்மை ரொம்ப அதிகமான அளவுக்கு. பெண் குழந்தைங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அம்மா தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே போகிற மாதிரி. எக்ஸசைஸ்ன்றது நான் வந்து 50 வயசு ஆகணும், சுகர் வரணும், இல்லை குண்டா இருக்கணும், அப்பதான் உடற்பயிற்சி பண்ணும். அதுக்கு முன்னாடிலாம் உடற்பயிற்சி எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் குளிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தினமும் ஒரு நேரம் உடற்பயிற்சி பண்ண குழந்தைங்க லேட்டா ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, என்ன சாப்பிட்டா கூட. ஆனா அவங்க நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸு, கலரிஸ் கூட, ஜங்க் ஐட்டம்ஸு கடையில் போயிட்டு கண்டதும். நம்மலாம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் கடையில் போய் சாப்பிட்ருப்போம் இல்லையா? நம்ம வீட்டிலே முறுக்குனா கூட அம்மா வீட்டில் தான் சுடுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் இப்போ முறுக்கு சுடுறாங்கன்னா கிடையவே கிடையாது, எல்லாமே கடையில் தானே வாங்குறாங்க. ஸோ இந்த உணவு முறை பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, ப்ராப்பரான நேரத்துக்கு தூங்குறது இல்லை. 2வது விஷயம் வந்துட்டு நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் டிவி நிறைய யூஸ் பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி சீக்கிரம் வயசுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இப்போ ஆய்வுகள் போய்கிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் டைம் நிறைய, ஃபோன் ரேடியேஷன், அதாவது என்ன பெருசா ரேடியேஷன், ஃபோனை தூரம் வச்சிடலான்றாங்க. வைஃபை ஆஃப் பண்றதுல நைட்ல. எப்படி நம்மளோட லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஒயர் இருக்கு, எங்கேருந்தோ ஃபோன் பண்ணால் அந்த ஒயர் மூலியமா வருது. இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒயர் கிடையாது, கண்ணுக்கே தெரியலனா கூட ரேடியோ அலைகள் இருக்கு. ரெகுலரா பேண்ட் பாக்கெட்ல ஃபோன் ஆஃப் பண்ணாம ஆன் பண்ணி ஃபோனே பேசாம ரெகுலரா பேண்ட் பாக்கெட்ல 8 மணி நேரம் ஒரு ஆண் வந்து ஃபோன் வச்சுட்டே இருந்தா அவங்களோட விந்து குறையும்ன்றது நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஃபோன் வந்து எடுத்து பேசணும்னு இல்லை, என் கண்ணுக்கே தெரியாது, என்னோட விந்து உயிரணுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் தெரியும். அந்த மைக்ரோஸ்கோப்ல தெரியக்கூடிய விந்து உயிரணுக்களை இந்த மைக்ரோ அலைகள் வந்து டேமேஜ் பண்ணிடலாம், அதை வந்து சிதைச்சிடலான்றது ஆய்வுகள் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆண்கள் வந்து நிறைய முட்டை சாப்பிட்றாங்க, குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுமானா ஹோமியோபதி மருத்துவமனை நான் மருத்துவரா என்னோட பேஷண்ட்ஸ் நான் சாப்பிடக்கூடாது சொல்லுவேன். ஆண்களுக்கு கருமுட்டையே கிடையாது, ஆண்களுக்கு விதைப்பை தான். கோழியோட கரு நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வெள்ளைக்கரு சாப்பிடலாம் ஆண்கள், மஞ்சள் கரு நிறைய ஆண்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் புரோட்டீன் ஜிம்முக்கு ஆயா சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆம்பளைங்க சேவக்கறி சாப்பிடணும், முட்டையிடுற கோழியை ஆண்கள் சாப்பிடக்கூடாது, ஹார்மோன்ஸ் மாறும், வெடைக்கோழி வந்து ஆண்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க வந்துட்டு வெள்ளைக்கரு தான் சாப்பிடணும், மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் படிக்காத எங்கள் ஆயாக்கு தெரிஞ்சது. இப்போ படிச்சிருக்காங்க, என்னது முட்டை சாப்பிடக்கூடாது, அப்போ நான் ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. டெய்லி என் கன்சல்டேஷன் 4 பேராவது கேட்பாங்க. நான் ப்ரோட்டீனுக்கு உங்களுக்கு பலாக்கொட்டை, சத்து மாவு, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, பருப்பு, பயிர் வகை. முன்னாடிலாம் சாதம் இவ்வளோ பெருசு இருக்கும், 1 ஸ்பூன் பருப்பு போட்டு 1 சொட்டு நெய் விட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பருப்பு இவ்வளோ இருக்கு, சாதம் கொஞ்சம் போட்டு நெய் ஊத்துறாங்க. நம்ம வசதியை உணவுல காமிக்கிறாங்க. கார்போஹைட்ரேட் சுத்தமாக கட் பண்ணிட்டு வெறும் ப்ரோட்டீனாக எடுக்கிறாங்க.
என்னோட இப்போ நீங்க ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு 70 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு போதும். அதுக்கு மேல புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா உங்க கிட்னி பாதிக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இப்பெல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கிறது இல்ல. டெய்லி ஒரு 10 முட்டை சாப்பிடுவேன், 8 முட்டை சாப்பிடுவேன், ஜிம் போறேன், புரோட்டீன் பவுடர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றவங்களோட கிட்னி பாருங்க. எல்லா இதுலயுமே வந்து புரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. புரோட்டீன் எடுக்கணும் தான். ஆனா ஒரு 2 சிக்கன் லெக் பீஸ்லயே உங்களுக்கு 70 கிராம் புரோட்டீன் வந்துடும். ஒரு சிக்கன் லெக் பீஸும் ஒரு இது சாப்பிட்டா. நீங்க பருப்பு சாம்பார் சாப்பிட்றீங்க, ஃபிஷ் இருக்கு, மட்டன் இருக்கு, எல்லாத்துலேயுமே புரோட்டீன் இருக்குல்ல. புரோட்டீன் நீங்கள் வெறும் டின் புரோட்டீனில் ரெடிமேடாக வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ். இதனால என்கிட்ட கிட்னி பாதிச்சு வர குழந்தைங்களாம் பார்க்கும்போது 25 வயசு 30 வயசு இன்னும் வாழ்க்கையாக ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி புரோட்டீன் பவுடர்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. ஒரு சர்விங் புரோட்டீனில் வந்துட்டு ஒரு ஸ்கூப்பில் 60 கிராம் இருக்கும், 80 கிராம் இருக்கும். அவங்க காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை 4 வேளை பாலில் குடிப்பாங்க. ஜிம் பாடி பில்ட் பண்ணும், மசில் வேணும்னு. யாருமே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்றது இல்லை. நெய் சாப்பிட்டாவே சதைப்பற்று வரும் இல்லையா? அந்த காலத்தில் தோல் வளவளப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் நெய் தான் அம்மா கொடுப்பாங்க, பாட்டி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? வீட்லேயே நெய் உருக்குவாங்க. அதை வந்து முருங்கைக்கீரை பொடி போட்டு அந்த நெய் உருக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் 2வது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண் பிள்ளைகளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடா இர்ரெகுலராக இருக்குது, பிசிஓடி. இந்த பிசிஓடின்ற வார்த்தை வந்து பூதாகரமாக இருக்குது. இது இருக்கிறனால பெண்களுக்கு மாதவிடா ஒழுங்காக ஆகிறதுல ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ பெண்களுக்கு மீச முடி மாதிரி, தாடி முடி மாதிரி நிறைய ஆண்கள் போல் முடி வளர ஆரம்பிக்குது. இதுக்கு உடனே காசை சரி பண்ணி இதை குணம் பண்ணாமல் போய் டைரெக்டாக பியூட்டி பார்லரில் ரிமூவ் பண்ணிட்டோ லேசர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா போகுன்றது அடுத்த பட்சம். பட் இது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுல்ல. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ். கல்யாணம் ஆனால் சரியாயிரும் மட்டும் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனால் கணவன் ஒருத்தர் வருவாரே தவிர நீர்க்கட்டி எப்படி குணமாகும்? உணவு முறையில் காய்கறி, கீரை, பழங்கள் சாப்பிட்ற பெண்களுக்கு நடுவில் வெறும் சிப்ஸோ இல்லை உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுட்டு காயே சாப்பிடாம இருக்கிற பெண் பிள்ளைகளை எங்கே போய் சொல்கிறது? கீரை எத்தனை பொம்பளை பிள்ளைங்க கீரை சாப்பிட்றாங்க கேளுங்க. வறுத்தது பொரிச்சது டைரக்டாக கடையில் போகிறது, பீட்சா, பர்கர். நம்மளோட கல்ச்சர்லேயே அது கிடையாது. சாதம் சாப்பிட்டா வெயிட் போடுதுன்னு சொல்லிட்டு சாதம் 100 தலைமுறையாக என்னோட ஜீனில் இருக்கிறதே அரிசி தான், என் கொள்ளு தாத்தாலேருந்து. அதை விட்டுட்டு இப்போ இது பண்ணுறது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக போகுது. ஒன்று, பசங்க வந்து ஸ்க்ரீன் டைம், லேப்டாப்பை மடியில் வச்சு வேலை பார்க்குறது, டைட்டான ஜெட்டி போடுறது, நைட்டில் ஜெட்டி கலட்டாமல் படுக்கிறது, 2 நேரம் குளிக்கிறதுல ஆண்கள். புரியுதுங்களா? ஆண்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாகுது. கொஞ்சம் வருஷங்களில் அந்த ஒய் குரோமோசோமே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஆய்வுகள் பண்ணுறாங்களாம். கேட்கவே பயமாக இருக்குல்ல. இது இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் இவ்வளவு பிரச்சனையும் இருக்கு. அப்படின்னு உடற்பயிற்சி இன்மை, ப்ராப்பரான உணவு எடுக்காதது, போதுமான அளவுக்கு தூக்கமின்மை, இந்த 3ஐயும் சரி பண்ணாலே 90% வந்துட்டு குழந்தை பிரச்சனை தீந்துரும். பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப வந்துடுது இப்பெல்லாம். புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளே ஆரோக்கியமாக இல்லாமல், இயற்கையாக இல்லாமல் ஒரு வைத்தியம் எடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும். என் குழந்தைக்கு எப்படி இயற்கையாக நான் திருப்பி குழந்தை பிறக்க வைக்கிறது? அப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா அதுவே தீர்வா அமைஞ்சிருமா? இல்லை தீர்வுன்றது என்னவா இருக்கும்? என்னன்னா மோஸ்ட்லி வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னால் பெண்களுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. லேடிஸ்க்கு இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறாங்களே இல்லையா? ஆண்களுக்கு செக் பண்ணுறதே இல்லை. ஆண்களை வந்துட்டு ரொம்ப லாஸ்ட்டாக, ரொம்ப கடைசியாக தான் அதை பற்றி யோசிக்கவே செய்கிறாங்க. அதே மாதிரி ஆண் செக் பண்ணிவிட்டு ஆண்களுக்கு உயிர் அணுக்கள் இருந்தாலே நார்மல்னு விட்டுடுறாங்க. அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் தான் அவங்களுக்கு 99% இருக்குது. 1% தான் நார்மல் ஸ்பெர்ம் இருக்குன்றதை பற்றி ஆண்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ 60 மில்லியன் கவுண்ட் இருக்குது, ஆனால் அதில் 1% தான் நார்மல் ஸ்பெர்ம் இருக்குது. 99% ஒன்று டெட் ஸ்பெர்ம்ஸாக இருக்குது. தலை இல்லாமல், கழுத்து இல்லாமல், வால் பகுதி இல்லாமல். ஒரு தலை, கழுத்து, உடம்பு, வால் பகுதி இருக்கணும் ஒரு உயிரணுனா. ரெட்டைத்தலை, உருண்டைத்தலை, ஊசித்தலை, வால், ரெட்டைவால், நீலவால், குட்டவால், உடம்பு இல்லாமல், கழுத்து இல்லாமல், இந்த மாதிரி அப்நார்மல் உயிரணுக்கள் தான் ஆண்களுக்கு நிறைய இருக்குது. நைட் ஒரு வைஃபை ஆஃப் பண்ணலாம் வீட்டில். ஒரு ஜஸ்ட் சிம்பிளான டிப்ஸு. இப்போ மாதவிடை ஒழுங்காக ஆகலை, பருத்தி பால் குடிக்கலாம், ஈஸியாக கிடைக்குமா? பருத்தி பால்னா என்னன்னே தெரியாது இப்போ இருக்கவங்களுக்கு. எங்கள் ஆயாலாம் பருத்தி எங்கள் தோட்டத்தில் இருந்து எடுத்தாங்கன்னா முதல்ல பால் எடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
காரைக்குடியில சில ஊர்கள்ல நேட்டிவான ஊர்ல பருத்திப்பால் நீங்க ரோட் சைடு பார்க்கலாம். பருத்திப்பால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பருத்திப்பால் நானும் கோயம்புத்தூர்ல வாங்கிலாம் குடிச்சிருக்கேன். வாங்கி குடிச்சிருக்கீங்க. அது குடிச்ச கடைசி தலைமுறையா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம. பருத்திப்பால் கொடுக்கறது இல்ல. ஒரு பைனாப்பிள் ஜூஸ், ஒரு பப்பாளி, ஒரு எள்ளுருண்டை கொடுக்கறது இல்ல. பெண் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து பீரியட்ஸ் வர வைக்கிறது இல்ல. மாதவிடாய் ஆகலையா 21 நாள் அட்டை மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கருத்தடை மாத்திரை தானே எனிஹாவ் அது. அப்போ ஆன் ஓவிலேட்டரி சைக்கிள்ன்றத பத்தி விழிப்புணர்வே இல்லை. ஒரு மாதவிடாய்ன்றது ஒரு பெண்ணுக்கு 10வது நாள் கருமுட்டை வளர்ந்து வந்து அது வெடிச்சு கருமுட்டை தரிக்காத கருமுட்டைகள் வந்து ஒரு கண்ணீர் சிந்துறது தான் மாதவிடாய்ன்னு சொல்லி புத்தகத்துல படிச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரி கருமுட்டை வெடிச்சு வந்து தான் தீட்டு ஆகணும். 21 நாள் அட்டை மாத்திரை சாப்பிடும் போது ஓவிலேஷன் ஆகாம கருத்தடை மாத்திரை மாதிரி தானே. ஸோ டைரக்டா 21 நாளைக்கு ஒரு பீரியட்ஸ் வரும். அடுத்து மாத்திரை போட்டா வரும். அடுத்து மாத்திரை போட்டாதான் வரும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்னுடைய மாதவிடாய் எப்படி சரி பண்ணும்? டெய்லி 20 தோப்புக்கரணம் போடலாம். எத்தனை பெண் குழந்தைகள் போடுறாங்க? ஆலமரத்தை சுத்தி பிள்ளையாரை சுத்தி வந்துட்டா மாதவிடாய் கரெக்ட் குழந்தை பிறந்துடும். அந்த காலத்துல அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. பிள்ளையார் வந்து அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பாரு. அரச மரத்தை சுத்தினா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்பாங்க. அரச மரத்துக்கு ஒரு ஆக்சிஜன் ஏற்றம் நிறைய நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். குட் இது இருக்கு. அது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒண்ணு சுத்தி வந்து பிள்ளையார் மாதிரி டெய்லி கண்டிப்பா நம்ம தோப்புக்கரணம் போட்டுருவோம் காலையில சாயந்தரம். ஸோ குழந்தை இல்லாதவங்க தோப்புக்கரணம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தொப்பை குறையும். தொப்பை குறைஞ்சாலே அவங்களுக்கு வந்து ஓவிலேட் ஆகும். புரியுதுங்களா? இந்த இது இது சின்ன சின்ன சயின்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே நான் வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ் பத்தி பேசல. ஹோமியோபதி மருந்துகள் பத்தி கூட நான் சொல்ல வரல. நான் சொல்றது நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா, நம்ம ஆயா குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை சுத்தி வந்து தோப்புக்கரணம் போட்டதே நம்ம பெண் பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சியாவாச்சும் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க அதை எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுல 20 தோப்புக்கரணம் காலையில சாயந்தரம். வாச தெளிச்சு உக்காந்து போடாம குனிஞ்சி புள்ளி வச்சுக்கோலாம். நான் வாசத்தில் இப்ப மாதவிடாய் ஆகலன்னு சொல்றாங்கல்ல பெண் பிள்ளைகள், நான் சொல்லுவேன் உக்காந்துலாம் குனிஞ்சு வீடு தொடங்க. குனிஞ்சு நிமிந்து நான் வந்து துணி அலசுறேன். அப்புறம் உட்காராம குனிஞ்சு வாச தெளிச்சு புள்ளி வச்சு கோலம் போடுறேன். இதெல்லாம் பண்ணும்போது என் வயிறு வந்து எக்ஸசைஸ். என்னோட கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் கூடும். ஸோ ஆப்வியஸாக எனக்கு இது நடக்கும். இன்னொன்று பெண்களும் சரி ஆணும் சரி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்படி செவத்தோரத்தில் படுத்துட்டு இவங்க இப்படி படுத்துக்கணும். இடுப்பு இங்கே இருக்கணும். காலை இப்படி செவத்தில் நைட் உயர்த்தி வைக்கணும். ஸோ நைட் பகல் ஃபுல்லாக நம்ம நிற்கிறோம். காலை தொங்க போட்டு சேர்லேயே உட்காரோம். நைட்டில் காலை இப்படி உயர்த்தி வைக்கும் போது என்னோட காலுக்கு இப்போ எனக்கு ஹார்ட் இருக்குது. இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது. என்னோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக பிளட் சப்ளை அனுப்புது. காலுக்கு போன ரத்தம் திருப்பி மேலே வர கீழே எதுவும் ஸ்விட்ச் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு இந்த மேலேருந்து கீழே போன ரத்தம் கீழே தேங்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நான் ரொம்ப நேரம் கால் தொங்கப்பட்ட கால் வீங்குது, கால் வந்துட்டு எனக்கு வீக்கமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நான் இப்படி காலை தூக்கி நைட் படுக்கும்போது இப்படி காலை இப்படி தூக்கி மேலே செவத்துல வச்சேன்னா எனக்கு மேலே போன பிளட் திருப்பி டுவர்ட்ஸ் கிராவிட்டி கீழே வரும் இல்லையா? ஸோ ரத்தம் வந்து கீழே வரும்போது எனக்கு என் ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். இது நீங்க வாக்கிங் போடலாம் கூட. ஒரு 10 நிமிஷம் நைட் படுக்கும் போது செவத்தோரத்துல உங்க இடுப்பை வச்சுட்டு செவத்துல காலை தூக்கி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆண் பெண் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் கூடும். ஆண்களுக்கு விதைப்பைக்கு கூடும். ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் அம்மா பாட்டி சொல்லி கொடுத்ததை பத்தி ஒரு பெரிய அறியாமை இருக்கு. ரொம்ப அவேர்னஸே இல்லாம இருக்கு. கல்யாண முருங்கன்னு ஒண்ணு தெரியுமா? கல்யாண முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகூர்த்த கால் நடும்போது கல்யாண முருங்கையோட குச்சி நட்டு அதை சாமி மாதிரி கும்பிட்டு அதுக்கு பூ போட்டு அதுக்கு பால் ஊத்தி பண்ணுவாங்க. எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணோம். அப்ப முகூர்த்த கால் நடுறதுக்கு குச்சி எடுத்துட்டு வர சொன்னா மூங்கில் குச்சி எடுத்துட்டு ஒருத்தர் வராரு. நீளமான மூங்கில் குச்சி. கேட்டா அதுதான் முகூர்த்த கால் நடு. என் வீட்டுக்கு வர பெண் பிள்ளைகளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு, இல்ல அவளுக்கு கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் இருக்கு, வெள்ளைப்படுதல் இருக்கு, எந்த பிரச்சனை இருக்கு, இல்லை என்னோட பையனுக்கு வந்துட்டு விந்தணுக்கள் பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பையில நச்சுக்கள் இருக்கு, எது இருந்தாலும் கல்யாண முருங்கையை டெய்லி தோசை சுட்டு கொடுத்தா வர பெண் பிள்ளை ஈஸியா மாசமாயிருவாங்க. ஸோ வயசுக்கு வந்தோடனேமும் சரி கல்யாண முருங்கை, முள்ளு முருங்கை, தோசை, ரொட்டி, இந்த சூடு கட்ட தெரியுமா? இப்படி சூடு இப்படி உரசி சூடு வைப்பாங்களே கிராமத்துல, அந்த மரம் தான் கல்யாண முருங்கை. இதுவே தெரியல இப்ப இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் எப்படி அந்த தோசையை அதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு காஸ்ட்லியான வைத்தியம் மருந்து வாங்கி சாப்பிட்டு நான் பண்ணுவேனே ஒழிய ஒரு இலை தலை எடுத்து சாப்பிடுறதுக்கு ரெடியா இல்லை. நான் சொன்ன மாதிரி இது சாப்பிட்டா இதுக்கு நல்லது, இது சாப்பிட்டா இதுக்கு நல்லதுன்னு நம்ம ஆயாவோ இவங்களோ டாக்டரா இல்லாதவங்க கூட சொன்னாங்க. இப்ப இருக்கிற மதர்ஸ் இது சாப்பிட்டா இதுக்கு நல்லதுன்னு சொல்லாம சாப்பிடுன்னு வற்புறுத்துறதுனால
குழந்தைங்களுக்கு எதனால எதை சாப்பிடணும்னு தெரியாதனால ஒரு ஏஜ் வரும்போது அவங்களுக்கு அது மறந்தே போயிடுது. கருவேப்பிலை சாப்பிட்டே முடிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டே இருக்கும். என் பிள்ளை 7 வயசுல சாப்பிடல, 9 வயசுல சாப்பிடல, 16 வயசுல உனக்கு முடி கொட்டுதுமா, கருவேப்பிலை சாப்பிட்ட முடி கொட்டுன்னு அம்மா சொன்னாங்களே, சரி சாப்பிடுவோன்னு அட்லீஸ்ட் அந்த வயசுல தோணும். சொல்லி சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளை. இந்த கல்யாண முருங்கை அநேகமா நம்ம இன்டர்வியூல வந்து பயங்கர வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். முகூர்த்த கால் நடும்போது கல்யாண முருங்கை குச்சி வீட்டு வாசல் நட்டு தண்ணி ஊத்துனா சீக்கிரம் துளுத்து வந்துடும். ஏன்னா அதுல நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய இருக்கு. அந்த காலத்துல ஒரு தென்னை மரம் காய்க்கலைன்னா கல்யாண முருங்கையோட கிளையெல்லாம் வெட்டி குழி தோண்டி போட்டுருவாங்களாம். போட்டா அவ்வளோ காய்ச்சி கொட்டுமா. ஒரு தென்னை ஒரு கிராமத்துல இருக்கவங்க வயல்வெளியில பாத்தீங்கன்னா முள்ளு முருங்கை, அந்த கல்யாண முருங்கை தான் வயல் ஓரத்தில் நடுவாங்க. ஏன்னா அது நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய உறிஞ்சி செழிப்பா இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு உடம்புலயே நான் ஸ்டிமுலேட் பண்ணும். எப்படி பண்ணலாம்? சிம்பிள் எக்ஸசைஸ் இது இருக்குல்ல, இதை பண்ணி இங்கதான் நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய சேவ் ஆயிருக்குமா. சரிங்களா? நம்ம சும்மா இந்த எக்ஸசைஸ் 40 வயசுக்கு மேல கையை பின்னாடி கொண்டு போக முடியல, கையை மேல தூக்க முடியல, இவ்வளவுதான் கை தூக்க முடியுது, இவ்வளவுதான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ற எத்தனை அம்மா தன் பிள்ளைகளுக்கு வீட்டுல சாதாரணமா 20 தோப்புக்கரணம் டெய்லி போட்டணும். பல்லு விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி ஒரு உடற்பயிற்சி. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. Juicy, spark the happiness, quench your thirst naturally. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.